ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நாம் இதை பற்றி பார்க்க போகிறோம்னா கார்த்திகை தீபம் சீரியல் ப்ரொமோ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஒரு ப்ரொமோ எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, நம்ம கார்த்தி வந்து ரெடி ஆகிட்டு வந்ததும் ரம்யா வந்து அவங்க கிஃப்ட் எடுத்துகிட்டு வராங்க. அங்கே பார்த்தோன்னா கார்த்தி நிற்காங்க. கார்த்தியை பார்த்து ரம்யா வந்து செம்மையாக அந்த இடத்துல அதிர்ச்சி ஆகிறாங்க. ரம்யா என்ன அங்கேயே நின்றுட்டுருக்க, உள்ளவா அப்படின்னு தீபா சொன்னது. இவங்களை எப்படி உங்களுக்கு தெரியும் அப்படின்னு கார்த்தி கேட்குறாங்க. என்னங்க முன்னாடி இவங்களை உங்களுக்கு தெரியுமா? ஐயோ, இவங்க ஃபேக்ட்ரியில் தாங்க நான் வேலை பார்க்குறேன், என்னோட எம்டி ரம்யா மேடமே இவங்க தான் அப்படின்னு சொன்னதும் தீபா வந்து அதிர்ச்சி ஆகிறாங்க. என்னங்க சொல்கிறீங்க, இதை ஏன் என்கிட்ட சொல்லவே இல்லை? ஐயோ, எனக்கு தெரியுமாங்க, இவங்க தான் உங்கள் ஃப்ரெண்டுன்னு நல்லா ஆப்பம் வச்சிங்க பாருங்கள், சவாலில் இனி ஜெயிச்ச மாதிரி தான் அப்படின்னு சொன்னதும் தீபா வந்து ஒன்றுமே புரியாமல் குழம்பி போய் நின்றுட்டுருக்காங்க. ரம்யா உள்ள வாடி அப்படின்னு சொன்னதும் ரம்யா வந்து உள்ளே வந்துடுறாங்க. கார்த்திக் நீங்கள் எப்படிங்க அப்படின்னு கேட்டதும் உடனே தீபா வந்து ரம்யா எல்லாத்தையும் நான் சொல்கிறேன்டி, இங்கே பாரு, இவர் தான் என்னோட ஹஸ்பண்ட் அப்படின்னு சொன்னதும் ரம்யா அதிர்ச்சி ஆகிறாங்க. தீபா என்னடி விளையாடுறியா அப்படின்னு கேட்குறாங்க. சத்தியமாக சொல்கிறேன்டி, இவர் தாண்டி என்னோட ஹஸ்பண்ட், எனக்கு புரியுது ரம்யா, ஏன் நீ சந்தேகத்தில் கேட்குறானே, இங்கே பாரு, வீட்டில் சின்ன பிரச்சனைகள் ஸோ அதில் வந்து அந்த பிரச்சனைகள் வந்து சரியாக வரணும்னா கார்த்திக் சார் வந்து எந்த ஒரு ஃபேக்ட்ரிலையும் தம் முதலாளியிலேருந்து தெரியாத ஃபேக்ட்ரியில் வேலை பார்க்கணும். அப்படி பார்த்தா ஆனந்த் மாமா உன்னோட ஃப்ரெண்ட் ஆச்சே, அப்போது எனக்கு இவங்களை பற்றி தெரியாதுல்ல, அதனால தாண்டி உன்னோட ஃபேக்ட்ரியிலே வந்து வேலை பார்த்துட்ருக்காங்க. ஸோ இவர் சவாலில் ஜெயிக்கிறதும் ஜெயிக்காததும் உன்னோட கையில் தான் இருக்குது அப்படின்னு சொன்னதும் ரம்யாவுக்கு ஒன்றுமே புரியல. அந்த இடத்துல தலை சுற்றி போய் நின்றுட்டுருக்காங்க. என்ன ஆச்சுமா, இங்கே பாருமா, தப்பு தாம்மா மறைச்சது, ஆனால் தீபாவோட க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருப்பேன்னு நாங்கள் கொஞ்சம் கூட எதிர்பார்க்க இல்லைம்மா. அதே மாதிரி கார்த்திக் ஃபேக்ட்ரியோட எம்டி எங்களை மன்னிச்சிடுமா ரம்யா அப்படின்னு அபிராமி ஒரு பக்கம் புலம்பிட்டு இருக்காங்க. எந்த ஒரு பேச்சும் நம்ம ரம்யாக்கு அதுக்கு இருதே இல்லை. உடனே நம்ம கார்த்திக் வந்து மேடம் சாரி அப்படின்னு சொன்னதோ, ஐயோ பரவாயில்ல கார்த்தி, சாரி எல்லாம் கேட்க வேணாம், எனிவே உங்கள் வெட்டிங் டேக்கே என்னோட பெஸ்ட் விஷஸ் அப்படின்னு சொல்லி கிஃப்ட் வந்து கொடுத்ததும் ரியா வந்து அதிர்ச்சி ஆகிறாங்க. என்ன இவ பெரிய பிரச்சனையே பண்ணுவான்னு பார்த்தா இப்படி சாதாரணமாக பேசிட்டு இருக்கா, ஐயோ இவளை எப்படியாச்சும் பார்க்க விடாமல் பண்ணா இப்படி தியாகம் பண்ணிட்டு போகிறாளே அப்படின்னு ரியா ஒரு பக்கம் டென்ஷன் ஆகிறாங்க. இங்கே பார்த்தோன்னா கார்த்திக் வந்து மேடம் சாரி மேடம், நான் மறைக்கணும்னு இல்லை, இந்த வீட்டு சூழ்நிலைகளை இதை போய் சொன்னால் கண்டிப்பாக நீங்கள் எனக்கு ஒர்க் கொடுக்க மாட்டீங்க, அதனால தான் அண்ணனும் உங்ககிட்ட பொய் சொல்ல வேண்டியதாக போயிடுச்சு அப்படின்னு சொன்னதும் பரவாயில்ல கார்த்தி, நீங்கள் சவாலில் ஜெயிக்க வைக்க வேண்டியது என்னோட பொறுப்பு, தாராளமாக நீங்கள் என்னோடய ஃபேக்ட்ரிக்கு கண்டிப்பாக வேலைக்கு வரலாம் அப்படின்னு சொன்னதும் கார்த்தி தீபா வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. பார்த்தீங்களா, இதான் என்னோட அம்முக்குட்டி, அவள் எனக்காக என்ன வேணுனாலும் பண்ணுவா, அப்படித்தானே அம்மு அப்படின்னு சொன்னதும் ஆமாம் தீபா, உனக்காக நான் என்ன வேணுனாலும் பண்ணுவேன், ஆனால் சில விஷயங்கள் எனக்கு ரொம்ப குழப்பமாகவே இருக்குது தீபா, நிறைய விஷயங்கள்லாம் யோசிக்கணும், பேச வேண்டி இருக்குது. இங்கே பாரு, கண்டிப்பாக நீங்கள் வீட்டுக்கு வரணும், எனக்கு ரொம்ப நேரம் ட்ராவல் பண்ணதால் தலை கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது, ஸோ எனக்கு அப்செட்டாகவும் இருக்குது, நான் கிளம்பட்டுமா அப்படின்னு கேட்டதோ, என்ன ஆச்சுடி, வேணும்னா இங்கேயே ரெஸ்டடு, இல்லை தீபா எனக்கு கொஞ்சம் வீட்டுக்கு போனால் தான் சரியாகும், நான் அப்புறமா பேசுகிறேன், கண்டிப்பாக நீ வீட்டுக்கு வா அப்படின்னுட்டு ரம்யா அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. இப்படி தான் வரக்கூடிய ப்ரோமோ எடுத்துகிட்டு போக வாய்ப்புகள் இருக்குது.